2026 மே மாதம் 1ஆம் தேதி முதல் வாடகை சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட பாரிய திருத்தம் வாடகைக்கு இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும், யாரெல்லாம் வீடு வைத்திருக்கிறார்களோ, லேண்ட் லோர்ட்ஸா இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்ட மாற்றமாகவும் இருக்கு. குறிப்பா கடந்த 30 வருஷத்துல இல்லாத அளவுக்கு பாரிய அளவிலான மாற்றங்கள், முக்கியமாக 5 மாற்றங்கள் இந்த வாடகை சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோல தெரிந்து கொள்ள போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கிரிதரன் பிளாக்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த வாடகை சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற திருத்தங்கள் குறிப்பாக கடந்த 30 வருடங்களில் ஏற்படுத்தப்படாத அளவுக்கு பாரிய அளவிலான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக கடந்த பல வருடங்களாக இந்த வாடகை வீடுகள் தொடர்பிலாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் முகமாகத்தான் இந்த புதிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கும் வந்திருக்கு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்ல வீட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். முதலாவது மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நோ ஃபோல்ட் எவிக்ஷன் என்றதுதான் முதலாவது மாற்றம். அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னுக்கு வரைக்குமான சட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி சொன்னால் லேண்ட்லோர்ட்ஸ் உங்களை வீட்டிலிருந்து எழுப்ப வேணும் என்று சொல்லி சொன்னால் அவர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நோட்டீஸ் ஒன்றை கொடுத்து போட்டு உடனடியாக வீட்டிலிருந்து எழுப்பலாம். அதுக்கு காரணங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தகுந்த காரணம், ஒரு லீகல் காரணம், சட்ட காரணம் இல்லாமல் உங்களை வீட்டிலிருந்து எழுப்ப முடியாது என்றதான் முதலாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட மாற்றமாக கருதப்படுகிறது, சட்ட திருத்தமாக கருதப்படுது. எனவே வீட்டில் இருந்து ஒரு லேண்ட்லோர்ட் உங்களை எழுப்ப வேணும் என்று சொல்லி சொன்னால் சட்ட காரணம் என்றதை அவர் கொடுக்க வேணும். அதாவது 4 மாதம் நோட்டீஸ் கொடுத்து அதோட ஒரு லீகல் வேலிடான ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் வாடகைக்கு இருக்கிறவங்கள லேண்ட்லோர்டால் எழுப்ப முடியும். அதே மாதிரி வாடகைக்கு இருக்கின்றவர்கள் வீட்டில இருந்து எழுப்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இனிமேல் 2 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில இருந்து எழுப்பி போகலாம். இந்த மாதிரியான முக்கியமான ஒரு மாற்றம் முதலாவது மாற்றமாக இருக்கு. இந்த வாடகை சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 2வது மாற்றம், அதாவது இந்த கண்ட்ராக்ட் சம்பந்தமான ஒரு மாற்றம், ஃப்ளெக்சிபிள் கண்ட்ராக்ட்ன்றது இனிமே வரப்போகுது. இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபிக்ஸ்ட் டேர்ம் கண்ட்ராக்ட்ன்றதான் இருந்தது. அதாவது 6 மாதம் அல்லது 12 மாதங்கள் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கணும், கண்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கணும் என்ற மாதிரியான சட்ட ஏற்பாடுகள் இருந்தது. இனிமேல் இந்த கண்ட்ராக்ட் ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. இனிமேல் ஃப்ளெக்சிபிள் கண்ட்ராக்ட், அதாவது ரோலிங் கண்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வீட்டில் எவ்வளவு காலம் இருக்க வேணும் என்று ஆசைப்படுகிறீங்களோ அல்லது அந்த வீட்டை விட்டு எப்போ எழும்பலாம் என்று நினைக்கிறீங்களோ அது வரை காலமும் அந்த வீட்டில் இருக்கலாம் என்ற நிலைமை மாறி இருக்கிறது. ரோலிங் கண்ட்ராக்ட் தான் இனிமே நடைமுறையில் இருக்க போது. நீங்கள் வீட்டை விட்டு எழும்ப போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 மாதத்துக்கு முன்னுக்கு லேண்ட்லோர்டுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி சட்டம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் இப்போ 2026 மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னுக்கு ஒரு கண்ட்ராக்ட் சைன் பண்ணி அந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்களாண்டா ஒரு ஃபிக்ஸ்ட் டேர்ம் கண்ட்ராக்டில் இருந்திருப்பீங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த மாதிரியான கண்ட்ராக்ட் எல்லாமே இல்லாமலாக்கப்பட்டு ரோலிங் கண்ட்ராக்டாக ஆட்டோமேட்டிக்காக மாறுது. எனவே நீங்கள் யாராவது வீட்டில் ஒரு 12 மந்த்ஸுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரோலிங் கண்ட்ராக்ட் மெத்தடுக்கு நீங்கள் மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவும் இந்த 2026 மே மாதம் 1ஆம் தேதியில் அமுலாகி இருக்கிற முக்கியமான ஒரு வாடகை தொடர்பிலான ஒரு சட்டமாக பார்க்கப்படுது. 3வது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகளை, பெட்ஸை வந்து வளர்க்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது. அப்படி வீட்டில் பெட்டை வளர்க்க முடியாது என்று சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த காரணத்தை, ஏன் நோ பெட்ஸ்ன்றதுக்கான காரணத்தை லேண்ட்லோர்ட் சொல்ல வேணும்ன்றதும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை காலமும் வந்து உங்களுடைய வீட்டில் லேண்ட்லோர்ட்ஸை வந்து நோ பெட்ஸ், என்னுடைய வீட்டில் நீங்கள் பெட் வளர்க்குறதுக்கு அனுமதி கிடையாது என்ற மாதிரியான கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கலாம். ஆனால் இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு செல்லப்பிராணிகளை வளர்க்கறதுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு 3வது மாற்றமாக கருதப்படுது. 4வது மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். அதாவது வந்து இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் தொடர்பிலான மாற்றம். அதாவது இதுவரை காலமும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 6 மாத அட்வான்ஸ் அல்லது 12 மாதங்களுக்கான அட்வான்ஸை வந்து நீங்கள் செலுத்தினா தான் உங்களுக்கு நாங்கள் வீடு தருவோம். இந்த மாதிரியான கண்ட்ராக்டுகளை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுடைய லேண்ட்லோர்ட்ஸ் வந்து அல்லது ஏஜென்ட் வந்து உங்களுக்கு விதிக்கலாம். ஆனால் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 1 மாத அட்வான்ஸை மாத்திரம் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் சைன் வச்சதுக்கு பிறகுதான் இனிமேல் நீங்கள் உங்களுடைய அட்வான்ஸையும் செலுத்த வேணும். 1 மாத அட்வான்ஸ் மட்டும் தான் செலுத்த வேணும் என்ற முக்கிய
முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதனால பாரிய அளவிலான ஏமாற்று வேலைகள் எல்லாம் குறைக்கப்படும் என்ற ஒரு பெரிய ஒரு இதுவும், அது மட்டும் இல்லாம வீட்டு வாடகைக்கு எடுக்கின்றவர்களுக்கு இருக்கின்ற பெரிய ஒரு பணச்சுமை குறைக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேணும். இது ஒரு 4வது மிக முக்கியமான மாற்றம். அடுத்த 5வது மாற்றத்த பொறுத்தவரைக்கும், இந்த வீட்டு வாடகைகளை மாற்றுவது தொடர்பிலான விஷயத்துல வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் தான் வீட்டு வாடகையை அதிகரிக்க முடியும் என்றதோட, மிக முக்கியமாக வீட்டு வாடகைக்கு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா லேண்ட்லோர்ட் சரி, ஏஜென்ட் சரி, இந்த ரெண்டல் பிட்டிங் வார் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். நிறைய பேர் அதாவது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து 1000 பவுண்ட்ஸுக்கு தான் வீடு இருக்கும். ஆனா நீங்க அங்க போனீங்க அப்படின்னா லேண்ட்லோர்ட் சொல்லுவாரு, இப்பதான் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போறாரு. அவர் 1100 பவுண்ட்ஸ் தாராரு என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க 1200 பவுண்ட்ஸ் தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடு தரேன் என்ற மாதிரியான இந்த ஏலம், அதாவது பிட்டிங் வந்து போய்க்கொண்டிருக்கும். இந்த மாதிரியான குளறுபடிகள் இனிமேல் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்ற புதிய சட்ட திருத்தமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த பிட்டிங் வார் என்றது மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கும். நிறைய பேருக்கு வீடு பார்க்க போவாங்க, அந்த வீடு பிடிச்சிருக்கும். ஆனா இந்த மாதிரி 100 பவுண்ட்ஸ் 200 பவுண்ட்ஸ் கூட தரணுன்றதால லேண்ட்லோர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கான முடிவுகளை மாற்றுவாங்க. எனவே இந்த மாதிரியான மாற்றமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது 5வது மாற்றம். இதுக்கு மேலதிகமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது உங்களுக்கு வந்து வீட்ல சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, அதுக்காக உங்களுக்கு நான் வீடு தர மாட்டேன். அதே நேரம் வந்து நீங்க வந்து பெனிஃபிட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் வீடு தர மாட்டேன். இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் எதுவும் வீட்டு வாடகையாளர்களுக்கு பார்க்கக்கூடாது. லேண்ட்லோர்ட்ஸ் இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் செய்யக்கூடாது என்ற முக்கியமான திருத்தங்களும் இந்த வீட்டு வாடகை சட்டத்துல செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த வீட்டு வாடகை சட்டத்தினுடைய 21வது செக்ஷன்ல தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். குறிப்பா இப்படியான மாற்றங்கள் செய்யப்பட்டதுக்கு பிறகு இதில ஏதாவது குளறுபடிகள், அதாவது லேண்ட்லோர்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணுவாங்க என்று சொல்லி சொன்னா, உடனடியா நீங்க எந்த கவுன்சில்ல அந்த வீடு இருக்குதோ, அந்த கவுன்சிலுக்கு இது தொடர்பான முறைப்பாடுகளை கொடுக்க முடியும் என்றதையும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான சட்டங்களா இருக்கு. எனவே இந்த சட்டம் மாற்றம் தொடர்பிலான அப்டேட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூகேல இருக்கிற மற்ற நண்பர்களோடையும் இந்த வீட்டு வாடகை சட்டத்தினுடைய திருத்தங்கள் தொடர்பிலான அப்டேட்டுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னொரு காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன்.